ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் வந்துட்டு அட்டடா வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவத்தை காமிச்சாங்க கண்ணு முன்னாடி. வந்துட்டு ஃப்ரம் டே வந்து இப்போ வரைக்கும் 100 நாளுக்கு உண்டான ஒரு விஷயத்த நம்ம முன்னாடி அப்படியே ஒரு சர்னு ஒன்று வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் வந்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு, எல்லோரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு. எல்லோரும் உட்காராங்க. உங்களுக்காக இன்னையிலேருந்து ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பு காட்சி. என்ன சிறப்பு காட்சினா, இவங்க இங்கே வீட்டில் வாழ்ந்த விஷயங்கள் ஒரு தொகுப்பாக வரப்போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வீட்டில் முக்கியமானது அந்த டாஸ்க். இந்த டாஸ்க்கோட மொத்த உருவம் ஹைலைட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு செம்ம என்ஜாய்மெண்ட் ஆனாங்க. இப்போ அதை பார்க்கும்போது அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி உண்மையிலே சொல்லணும், மஞ்சரி, தீபக், அருண் எப்பேற்பட்ட ஒரு போட்டியாளர்கள்ன்றதை அந்த ஒரு இதில் பார்த்தோம். அதில் அதிகமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவோட விஷயங்கள் மேக்ஸிமம் வரவே இல்லை. அவங்க பண்ண சின்ன சின்ன மூமெண்ட் தான் வந்துச்சு. ஆனால் அருண், மஞ்சரி அதிகப்படியாக வந்தாங்க. மஞ்சரியெல்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவ்வளோ டாஸ்க்கை வந்துட்டு அங்கே வந்து ஹைலைட்ஸாக காமிச்சிருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கல, வெளியே போயிட்டாங்க. கொடுமை. தீபக் வந்திருந்தார். நிறைய பேர் வெளியே போன ஆட்கள் எக்கச்சக்கமாக. ராணோலாம் வந்திருந்தார். சூப்பராக இருந்தது. டாஸ்க்கு வேறு மாதிரி வெறித்தனமாக மொத்தமாக அந்த டெவில் டாஸ்கில் நடந்த சம்பவங்கள்லேருந்து அனுப்பிச்சு தான் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களாம் இங்கே இருக்காங்க. இன்னும் நம்ம எதிர்பார்க்குறது ராணோ, மஞ்சரி, தீபக், அப்புறம் அருண் பிரசாத் எப்போ வருவாங்கன்னு தெரியல. சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரம் டே ஒன்லேருந்து அந்த கோடை நீக்கினதுலேருந்து ஃபேட்மன் ரவீந்தர் ஸ்டார்டிங் பண்ணி அந்த ஒரு டாஸ்க்கு, கிங்ஸ் டிவி, குயின்ஸ் டிவி அந்த டாஸ்க்கு, டிக்கெட்டு ஃபினால் அவ்வளோ ஒரு டாஸ்க்லேயும் ஒரு சம்பவங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் பார்க்கும்போது, ஏன்னா இவங்க விஷயங்களெல்லாம் வந்துட்டு இந்த 6 பேர் தவிர்த்து மற்றவங்களும் டிவியில் பார்த்துருப்பாங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அவங்களோட விஷயங்களை டிவியில் பார்க்குறது எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை வந்து பிக் பாஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது ஃபுல்லாக போச்சு. கடைசி வரைக்கும் போய் எல்லாத்தையும் முடித்தார். எல்லோரும் பயங்கரமாக ஷாக் ஆகி ரொம்ப இன்பம் இருந்துச்சு. அதாவது பணப்பெட்டி ஏற்கனவே ஷாக் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்பம் அதிர்ச்சி வரும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. திடீர்னு பார்த்தா திரும்ப வருது, என்னடா அடுத்ததா அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் அதே தான் போட்டு காமிச்சாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு வீடியோ போதும் அங்கே இருக்கிற 6 பேரில் நான் தகுதியானவங்கன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு அவங்க கேட்டுக்கலாம். என்னை கேட்டிங்கன்னா இந்த 6 பேரில் என்னோடய கருத்து கண்டிப்பாக தீபக் உள்ளே இருந்திருக்கணும், அருண் பிரசாத் உள்ளே இருந்திருக்கணும், மஞ்சரி உள்ளே இருந்திருக்கணும். ஏன்னா இந்த ஒரு வீடியோ போதும். டாஸ்க் வைஸில் அவங்க காமிக்கவும் இந்த ஒரு வீடியோ போதும். ஏன்னா அதுதான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. அதிகப்படியாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தது அதுதான். ஆனால் இதுக்குன்னு அந்த டாஸ்க் மட்டும் பண்ணால் போதுமானு கேட்டால் அது கிடையாது. பட் இருந்தாலும் மேஜர் பார்ட் அதுதான். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க லைவில், பார்க்காதவங்க கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு வந்துட்டு 1 hour எபிசோடில் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.